ஹலோ வியூவர்ஸ், வெல்கம். இன்னைக்கு இந்த வீடியோவோட டாபிக் பல பேர் கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ண டாபிக் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன, நம்ம பாடியில் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றியும், டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல என்னென்ன, எந்த விதமான ஆர்கன்ஸ் எப்படியெல்லாம் டைஜஷனுக்கு உதவுது அண்ட் டைஜஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ கான்செப்ட்ல அதில் நினைச்சீங்கன்னா விடலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க கான்செப்ட் குள்ள போகலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன? முதல்ல ஒரு ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம். இப்போ ஒரு செல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த செல் எல்லாத்தையும் நம்ம குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஷ்யூ கிடைக்கும். அந்த டிஷ்யூ குரூப் ஆஃப் டிஷ்யூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்கன் கிடைக்கும். அண்ட் அந்த குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னன்னா, நம்ம பாடியில எந்தெந்த ஆர்கன் எல்லாமே டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த ஒட்டுமொத்த குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதாவது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பிரித்து எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த டைஜஸ்டிவ் ஆர்கன் எல்லாமே சேர்ந்து அதை சின்ன சின்ன ஸ்மாலர் மாலிகுல் துண்டுகளாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாத்தையும் பிளட் ஸ்ட்ரீமுக்கு அனுப்பி அது வழியாக அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ இந்த வேலையை எல்லாத்தையும் சேர்த்து செய்கிற சிஸ்டம் தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஏன் நம்ம பாடியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்தியாக வாழணும், நம்ம எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? நமக்கு நியூட்ரிஷன் வேணும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேருந்து நியூட்ரிஷன் வேணும். நம்ம குடிக்கிற ட்ரிங்க்ஸ், தண்ணி, இதுல இருந்தெல்லாம் நமக்கு நியூட்ரிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஹெல்த்தியாக ஸ்டே பண்ண முடியும். எந்த விதமான நியூட்ரிஷன் அப்படின்னா புரோட்டீன், இந்த ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர், இது எல்லாமே நியூட்ரியன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நமக்கு வேணும். ஸோ இந்த நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே நம்ம பாடி அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய அந்த விதத்தில் அதை சின்ன சின்ன துண்டுகளாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன், அந்த எனர்ஜி, அந்த சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சு நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு தேவையான எனர்ஜி, அதுக்கு தேவையான க்ரோத்து, அப்புறம் செல் ரிப்பேர், இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்பவே உதவியாக இருக்குது. அதனால நம்ம பாடிக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி இந்த நியூட்ரிஷன் எல்லாத்தையும் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டீனை அமினோ ஆசிட்ஸா பிரேக் பண்ணுது. புரோட்டீனை அமினோ ஆசிட்ஸா பிரேக் பண்ணி அந்த அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து அதுக்கு தேவையான சத்து அதை எடுத்துக்குது. ஃபேட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி ஆசிட்ஸாவும் கிளிசராலாவும் பிரேக் பண்ணுது. நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் சுகர்ஸா பிரேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்குது. ஸோ இந்த வேலை எல்லாத்தையும் செய்யறதுக்கு நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்பவே அவசியம். ஓகே, இப்போ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ்லாம் என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் அதில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜிஐ ட்ராக் இருக்கு. அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக், அதெல்லாம் நம்ம ஷார்ட்டா ஜிஐ ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜிஐ ட்ராக் அப்படிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மவுத், அதாவது வாயிலிருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாட்டு தான் ஜிஐ ட்ராக். நெக்ஸ்ட் லிவர், பான்கிரியாஸ் அண்ட் கேல் பிளாடர், இந்த 4 பாட்டு தான் டோட்டலாக இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கிறது. ஸோ இது ஈஸியாக நீங்கள் ஜிஎல்பிஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜிஐ ட்ராக், L for liver, P for pancreas and G for gallbladder. So total parts of digestive system அப்படின்னும் போது GLPG அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ எப்பவுமே படிக்கும்போது ஷார்ட்டா எப்படி படிக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ ஹிண்ட் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா ஞாபகமும் இருக்கும், படிக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மி டைம்ல நீங்க நிறைய படிக்கலாம். ஸோ GLPG அப்படிங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா GI tract. ஸோ மவுத் டு ஆனஸ். ஸோ இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க. ஸோ மவுத் இங்க இருக்கு. ஸோ மவுத்ல இருந்து கீழே இங்க இருக்கு பாருங்க ஆனஸ். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாட்டை தான் நம்ம ஜிஐ ட்ராக் அப்படின்னு சொல்றோம், அதாவது மவுத் டு ஆனஸ். ஸோ இப்போ மவுத் டு ஆனஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பார்ட்ஸ்லாம் வரும் ஜிஐ ட்ராக்ல அப்படின்னு பார்த்தோம்னா மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ இதுதான் இந்த ஜிஐ ட்ராக், அதாவது மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே இதுதான் நம்ம சொல்றோம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா லிவர். ஸோ லிவர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இதுதான் லிவர். நெக்ஸ்ட் pancreas, இங்க இருக்கு pancreas. நெக்ஸ்ட் gall bladder, இதுதான் gall bladder. ஸோ இவ்வளவுதான் பார்ட்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போ இந்த டைஜஸ்டிவ் ஆர்கனையே நம்ம 2 விதமா பிரிக்கிறோம். ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன், செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ். இதுல இந்த பிரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன்னா என்னன்னா, அதாவது எந்தெந்த ஆர்கன்ல மெயினா டைஜஷன் நடக்குதோ அந்த ஆர்கன்ஸ் தான் நம்ம பிரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆக்சுவலா டைஜஷன் அங்கதான் நடக்கும், அது பிரைமரினாலே முதன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்க நடக்கிறதுனால அதை பிரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம்.
அக்சசரி டைஜஸ்டிவ் ஆர்கன் அப்படின்னா என்ன, எந்த ஆர்கன்ஸ் அந்த டைஜஷன் நடக்கிறதுக்கு அந்த பிரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கனுக்கு உதவுதோ அந்த ஆர்கன் எல்லாமே அக்சசரி டைஜஸ்டிவ் ஆர்கன். ஸோ எங்க டைஜஷன் நடக்குதோ அந்த பிரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன், அந்த பிரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கனுக்கு டைஜஷன் நடக்க தேவையான சப்போர்ட் கொடுக்கறது அக்சசரி டைஜஸ்டிவ் ஆர்கன். இப்போ இதுல இந்த பிரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன் எதுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக் நான் சொன்னேன் இல்லையா, அது ஃபுல்லாவே பிரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன். அதாவது மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், இங்க தான் ஆக்சுவலா டைஜஷன் நடக்கும். அக்சசரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்னா அதுக்கு ஹெல்ப் பண்றது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீத், டங்க், salivary gland, exocrine part of pancreas, liver, gallbladder, இதெல்லாமே அக்சசரி டைஜஸ்டிவ் ஆர்கன், அதாவது டைஜஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஆர்கன்ஸ். இப்போ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே எந்தெந்த ஆர்கன் எதுக்கு உதவுது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் ஃபுட் சப்ஸ்டன்ஸ். இன்ஜெக்ஷன் அப்படின்னா உட்கொள்றது, அந்த உணவை நம்ம உட்கொள்றோம் இல்லையா, அந்த இன்ஜெக்ஷன். கன்சப்ஷன் ஆஃப் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாய் வழியை நம்ம அந்த உணவை எடுத்துக்கிறது, அதுதான். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் தெம் இன்டு ஸ்மால் பார்ட்டிகல். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவை சின்ன சின்ன பார்ட்டிகளா, சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கிறது இதோட இரண்டாவது வேலையா இருக்கு. தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் தி டைஜஸ்டிவ் ட்ராக். ஸோ நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தானே நடக்குது நம்மளுடைய டைஜஷன். ஸோ அந்த பார்ட்டுக்கு இது அனுப்புனா தானே டைஜஷன் நடக்கும். ஸோ அந்த பிரேக் பண்ண ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு, ஏரியாஸ்க்கு சென்ட் பண்றது இதோட மூணாவது வேலையா இருக்கு. நாலாவது பாத்தீங்க அப்படின்னா செக்ரேஷன் ஆஃப் நெசசரி என்சைம் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ் ஃபார் டைஜஷன். ஸோ டைஜஷனுக்கு எந்த விதமான என்சைம் எல்லாம் தேவையோ, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சுகர் மாலிகுலா நம்ம கன்வெர்ட் பண்ணணும், பிரேக் பண்ணணுன்றப்போ அமிலேஸ் அப்படின்ற என்சைம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான டைஜஷனுக்கு தேவைப்படுற என்சைமை ப்ரொடியூஸ் பண்றது, செக்ரேட்னா உருவாக்குறதோட வேலையும் டைஜஷன் சிஸ்டம் வந்து பாக்குது. அண்ட் அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா டைஜஷன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல். ஸோ ஃபுட்டு வந்துருச்சு, அதுக்கான என்சைமும் கொடுத்தாச்சு, இனி அடுத்து என்னதான் நடக்கும், டைஜஷன் நடக்கும். ஸோ டைஜஷன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் த டைஜஸ்டிவ் ப்ராடக்ட். ஸோ அதை டைஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிக்கணும் இல்லையா, உறிஞ்சி எடுக்கணும், அந்த வேலையை பண்ணுது. அண்ட் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ரிமூவல் ஆஃப் அன்வான்டட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாடி. ஸோ இப்போ அதுக்கு தேவையான சத்து எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிருச்சு அப்படின்னா மீதமுள்ள அந்த குப்பை, அந்த வேஸ்ட் வந்து அன்வான்டட் சப்ஸ்டன்ஸை நம்ம பாடியை விட்டு ரிமூவ் பண்றது. ஸோ இந்த டோட்டலா 7 ஃபங்க்ஷன்ஸை நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பாக்குது. ஸோ இதுல இருக்க இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் பாக்குது. அது எப்படி பாக்குது, எப்படி அந்த டைஜஷன் வந்து நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டைஜஷன் எப்படி நடக்குது, அந்த ஆர்கன்ஸ் எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, எப்பப்போ எந்தெந்த என்சைம்லாம் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி டைஜஷன் வந்து முடிச்சு பிளட் ஸ்ட்ரீம்ல எப்படி அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மவுத், அதாவது வாய். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா வாய் வழியா. ஸோ வாயில சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், மெல்லுவோம் இல்லையா, பல்லு மூலமா மெல்லுவோம். இப்போ இந்த டைஜஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளோட மவுத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மவுத்துல நம்ம ஃபுட்டு போட்ட உடனே மெல்லுவோம். ஸோ இப்போ இந்த மவுத்துல இந்த இடத்துல பாருங்க சலிவரி கிளாண்ட் இருக்கா. ஸோ இந்த சலிவரி கிளாண்ட் பாத்தீங்க அப்படின்னா சலைவாவை மேய்க்கும். சலைவா அப்படிங்கிறது எச்சில். ஸோ அந்த சலைவா எச்சில் வந்து சுரந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாடு ஃபுட்டும் அந்த சலைவா எச்சில் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ இந்த சலைவா பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு விதமான ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாடை மாய்ஸ்டன் பண்ணும், அதாவது ஈரமாக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட கலந்து அதை ஈரமாக்குறது மூலமா நம்மளோட ஈசோஃபேகஸ் வழியா அது ஈஸியா போகிறதுக்கான ஒரு எளிமையான வழியை வந்து வகுக்குது. ஸோ ஈசோஃபேகஸ் வழியா போய் நம்ம ஸ்டொமக்கு ஈஸியா போயிடும் அந்த சலைவா அதை மாய்ஸ்டன் பண்ணும்போது. அந்த அதே மாதிரி அந்த சலைவால சில என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, அதை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய அந்த பொட்டான்சியல் அதுகிட்ட இருக்கு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாடை நம்ம மென்னுட்டோம் இல்லையா, மென்ன உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதை முழுங்குவோம் இல்லையா. ஸோ அதை முழுங்கும் போது நம்மளுடைய நாக்கு இருக்கு இல்லையா, அந்த டங்கு தான் வந்து நம்மளோட ஃபுட்டை நம்ம தொண்டையை நோக்கி புஷ் பண்ணும், அதாவது தள்ளும். நம்ம தொண்டையை நோக்கி தள்ளக்கூடியது நாக்கு தான். ஸோ அப்படி நம்ம தொண்டையை நோக்கி அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எபிக்ளாட்டிஸ் ஒன்று இருக்கா. இந்த எபிக்ளாட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட விண்ட் பைப்பை மூடிடும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு விண்ட் பைப் வழியா போய் லங்ஸ்ல போயிடக்கூடாது இல்லையா, அது நேரா ஸ்டொமக்கு தான் போகணும். அப்படிங்கறதுனால எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறது நீங்க எப்ப சாப்பிடுறீங்களோ நீங்க முழுங்கும் போது அது நம்மளோட விண்ட் பைப் வந்து க்ளோஸ் பண்ணிடும், ஏன்னா அது வழியா போகக்கூடாது அப்படிங்கறதுனால. ஸோ அந்த எபிக்ளாட்டிஸ் வந்து மூடிடுமா, மூடின உடனே என்ன ஆகும்னா இந்த சைடு ஃபுட்டு வந்து டைரக்டா ஈசோஃபேகஸ் வழியா பாஸ் ஆயிடும், தொண்டை வழியா வந்து ஈசோஃபேகஸ்ல பாஸ் ஆகுது.
நம்ம சாப்பாடை முழுங்கின உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிஸ்டால்சிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது இப்போ ஒரு மசில் எடுத்துக்கிட்டோம் நீங்க, நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல இருக்கக்கூடிய மசில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபுட்டை முழுங்குறோம் இல்லையா, ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் ஆகுது. இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்க. சோ இந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஆகி ஒரு இடத்துல ரிலாக்ஸ் ஆகுதா, அதாவது அந்த ஃபுட் பார்ட்டிகல் எங்க இருக்கோ அங்க கான்ட்ராக்ட் ஆகுது. அண்ட் அந்த ஃபுட்டுக்கு முன்னாடி இடம் பாத்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகுது, விரியுது. சோ இந்த இடத்துல ஃபுட் இருக்க இடத்துல குறுகி முன்னாடி விரிஞ்சு அந்த ஃபுட் பார்ட்டிகல் மூவ் பண்ணுது இல்லையா, அந்த மசில் வந்து குறுகி விரியுது இல்லையா, ரிலாக்ஸ் ஆகுது இல்லையா, கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுற அந்த ப்ராசஸ் நம்ம பெரிஸ்டாலிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம முழுங்கினதுக்கு அப்புறமா இந்த பெரிஸ்டாலிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி நம்மளோட ஈசோஃபேகஸ்ல நம்மளோட ஃபுட்டை வந்து மூவ் பண்ணுது நம்ம ஸ்டொமக்குக்கு போகிறதுக்காக. அந்த ஃபுட் அப்படியே பாஸ் ஆகி வரும்போது ஈசோஃபேகஸோட எண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இப்படியே வந்து இந்த ஈசோஃபேகஸோட இந்த எண்ட் இருக்கு இல்லையா, அந்த எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிங் லைக் மசில் இருக்கும். அதுதான் நம்ம லோயர் ஈசோஃபேகல் ஸ்பின்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்பின்டர் என்ன பண்ணும்னா, நம்மள சாப்பிட அந்த ஃபுட்டு ஈசோஃபேகலோட லோயர் எண்டுக்கு வந்த உடனே ரிலாக்ஸ் ஆகி அந்த ஃபுட்டு நம்ம ஸ்டொமக்குக்கு போகிறதுக்கான ஒரு வழியை வந்து அமைக்குது. நார்மலா பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஸ்பின்டர் வந்து க்ளோஸ்டா தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஸ்டொமக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அந்த ஆசிடா இருக்கட்டும் ஃபுட்டா இருக்கட்டும் திருப்பி பேக்வர்ட் ஃப்ளோ, அதாவது பின்னாடி ஃப்ளை திருப்பி ஈசோஃபேகஸ்ல வந்துடக்கூடாது இல்லையா, அதனால எப்பயுமே இந்த ஸ்பின்டர் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் நார்மலா. ஆனா சாப்பிடும் போது மட்டும் நம்ம முழுங்கினதுக்கு அப்புறம் அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே டைரக்டா நம்ம சாப்பிட்ட அந்த ஃபுட்டு வந்து ஸ்டொமக்குக்கு போயிடும். அண்ட் இப்போ நம்மளோட ஃபுட்டு ஈசோஃபேகஸ் வழியா ஸ்டொமக்குக்கு வந்துருமா. இந்த ஸ்டொமக்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிளான்ஸ் இருக்கும், ஸ்டொமக் கிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நம்ம ஸ்டொமக்கை பத்தி படிக்கும்போது டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அந்த கிளான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஜூசஸ் வந்து செக்ரேட் பண்ணும். இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா, இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பெப்சின், லிப்பேஸ், ஸோ இது மூணோட காம்பினேஷனையும் சேர்த்து தான் நம்ம கேஸ்ட்ரிக் ஜூசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் ஜூசஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி என்சைம்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடை பிரேக் டவுன் பண்ணுது. அண்ட் அந்த ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ட அந்த ஃபுட்டை அங்க இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் ஜூஸோட, அதாவது இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், லிப்பேஸ், பெப்சின் இது எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணுது. கேஸ்ட்ரிக் ஜூஸோட இந்த ஃபுட்டு மிக்ஸ் ஆன உடனே இங்க கொஞ்சம் டைஜஷன் நடக்கும். அண்ட் இதுல கேஸ்ட்ரிக் ஜூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுச்சு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஸ்டொமக் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். பார்ஷியலா, அதாவது பாதி டைஜஸ்ட் ஆன அந்த ஃபுட்டு, கேஸ்ட்ரிக் ஜூசஸ், தண்ணி இது எல்லாமே சேர்ந்து இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அனுப்புது இல்லையா, அந்த இதுதான் நம்ம கைம் அப்படின்னு சொல்றோம். ஸோ கைம் அப்படிங்கிறது ஒரு பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட்டு வித் கேஸ்ட்ரிக் ஜூசஸ் அண்ட் வாட்டர், அது எல்லாத்தையும் சேர்த்தா கைம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டொமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகக்கூடிய அந்த மிக்ஸ், அந்த லிக்விட், அதுதான் கைம். ஸோ அந்த கைமை வந்து அனுப்புது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு. ஸோ மீன்வைல் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மள பேன்கிரியாஸ் இருக்கா. ஸோ இந்த பேன்கிரியாஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்சைம் இருக்கும். அந்த என்சைம் என்ன பண்ணும்னா நம்மளோட கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் புரோட்டீன் இது எல்லாத்தையுமே அந்த ஃபுட்டில் இருக்கிறத பிரேக் டவுன் பண்ணும். அது என்னென்ன என்சைம் அப்படின்னா இந்த ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும், புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ண. அண்ட் கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ண அமிலேஸ் அப்படிங்கிற என்சைமை செக்ரீட் பண்ணும். அண்ட் ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ண லிப்பேஸ் அப்படின்ற என்சைமை வந்து இது ரிலீஸ் பண்ணுது. இது பான்கிரியாஸ். இதை எதுக்கு ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு பான்கிரியாஸ் இந்த எல்லா என்சைமும் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த எல்லா என்சைமும் சேர்த்து தான் நம்ம பான்கிரியாஸ் கிரியேட் பண்ண டைஜஸ்டிவ் ஜூஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாத்தையுமே ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஸ்மால் டியூபான இந்த டக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியா அனுப்புது. டக்ட் அப்படின்னா ஒரு குழாய். ஸோ அந்த குழாய் வழியா இந்த எல்லா டைஜஸ்டிவ் என்சைமையும் பான்கிரியாஸ் வந்து அனுப்புது. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் லிவர் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு விதமான டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அதை தான் நம்ம பைல் அப்படின்னு சொல்றோம். ஸோ லிவர் என்ன செக்ரீட் பண்ணும் அப்படின்னா பைல். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய ஃபேட், கொழுப்பையும் விட்டமினையும் வந்து பிரேக் டவுன் பண்ண, அதாவது டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்றதா இந்த பைல். ஸோ இந்த பைல பாத்தீங்க அப்படின்னா நம்ம லிவர்ல இருந்து எது எடுத்துட்டு போகுது அப்படின்னா பைல் டக்ட் வந்து எடுத்து போகுது. பைல் டக்ட் அப்படின்னா பைல் குழாய். அந்த குழாய் வழியா இந்த பைல் வந்து எடுத்து செல்லப்படுது நம்ம லிவர்ல இருந்து அது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கால் பிளாடருக்கு போகும். ஸோ அந்த கால் பிளாடருக்கு போய் என்ன பண்ணணும்னா அந்த கால் பிளாடர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் பைல. ஸோ நம்ம எப்ப சாப்பிடுறோமோ எப்ப அது தேவையோ அப்ப இந்த கால் பிளாடர் வந்து ரிலீஸ் பண்ணும். அப்ப அது ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு ஆல்ரெடி அங்க இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால அதுக்கு ஸ்டோரேஜுக்காக ஒண்ணு இந்த பைல் போகும். இல்லைன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கே டைரக்டா போயிடும். எதுக்காக? யூஸ் பண்றதுக்காக. ஏன்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு ஸ்டொமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு தானே வருது. ஸோ அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு தான் நம்ம பான்கிரியாட்டிக் ஜூஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த லிவர் கிரியேட் பண்ண பைலும் வந்துடும்.
ஸோ டைஜஷனுக்கு வேணும்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வரும் பைல், இல்லை அப்படின்னா கால் பிளாடருக்கு போயிடும் ஸ்டோரேஜ்க்காக. நெக்ஸ்ட் கேல் பிளாடர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கேல் பிளாடர் வந்து பைல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குமா. ஸோ எப்போ நம்ம சாப்பிட்றோமோ எப்போ தேவையோ அப்போ இது அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பைல ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பும். எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அப்போ அதை டைஜஸ்ட் பண்றதுக்காக. ஓகே, இப்போ என்னென்ன விதமான டைஜஸ்டிவ் ஜூஸ் வேணுமோ அது எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்துருது. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒரு விதமான டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து கிரியேட் பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்திருக்கக்கூடிய அந்த பைல் பிளஸ் அந்த பான்கிராட்டிக் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டோடையும் கலந்து மீதி இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் இது எல்லாத்தையுமே வந்து பிரேக் டவுன் பண்ணும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்ல சில யூஸ்ஃபுல்லான பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ண தேவையான என்சைமை அங்க இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த ஜூஸோட எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ண என்சைம் எல்லாம் வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு இன்னும் டைஜஸ்டன் ஆகும். ஃபர்தர் டைஜஷன் வந்து அங்க நடக்கும். அண்ட் டைஜஷன் முடிச்ச உடனே அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய அந்த வால் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நம்ம சாப்பிட்ட அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய வாட்டர், அப்புறம் டைஜஸ்ட் ஆன அதாவது செரிக்கப்பட்ட அந்த நியூட்ரிஷன், நம்ம சாப்பிட்ட ஃபுட்ல இருந்து டைஜஸ்ட் ஆன எல்லா நியூட்ரிஷன் இது எல்லாத்தையுமே பிளட் ஸ்ட்ரீம்ல அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் சாப்பிட்ட சாப்பாடுல இருக்கக்கூடிய வாட்டர், நியூட்ரிஷன் இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணியாச்சு. அப்போ மீதி என்னதான் இருக்கும்? வேஸ்ட் தான் இருக்கும். அண்ட் இங்கேயும் பெரிஸ்டால்சிஸ் அப்படின்ற அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்த அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே, அதாவது நம்ம சாப்பிட்ட அந்த ஃபுட்டில் தேவையானதை எடுத்துட்டோம், டைஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மீதி வந்து அந்த வேஸ்ட் ப்ராடக்டோட லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு மூவ் பண்ணப்படுது. அண்ட் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வருது இல்லையா அந்த வேஸ்ட் ப்ராடக்ட், அதை இன்னும் பிரேக் டவுன் பண்ணி இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் விட்டமின் கேவை வந்து உருவாக்குது. அண்ட் இது போக மீதி இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட், அப்புறம் வந்து அன்டைஜஸ்டட் ஃபுட் அதாவது டைஜஸ்ட் ஆகாத உணவுப் பொருட்கள், அப்புறம் ஒண்ணுமே பிரேக் டவுனே ஆகாம பெருசா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அண்ட் நம்மளோட ஜிஐ ட்ராக்ல இருக்கக்கூடிய ஓல்டர் செல்ஸ் அதாவது பழைய செல்லு, இறந்த செல்கள், இது எல்லாமே சேர்ந்துதான் வேஸ்டா கன்வெர்ட் பண்ணப்படுது, அதாவது ஸ்டூலா கன்வெர்ட் பண்ணப்படுது. அங்க இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டை லார்ஜ் இன்டெஸ்டைனே உறிஞ்சிட்டு அந்த கொஞ்சம் லிக்விடா தானே, செமி லிக்விட் செமி சாலிடா தானே இருக்கும், அந்த வேஸ்ட் ப்ராடக்டை ஸ்டூலா ஃபுல்லாவே சாலிடா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து மாத்திடும். அண்ட் மறுபடியும் இங்க பெரிஸ்டால்சிஸ் அப்படின்ற ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிறது ஜிஐ ட்ராக்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஜிஐ ட்ராக்னா எங்க இருந்து எது வரைக்கும் சொன்னேன், மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வாயில இருந்து வெளியே வேஸ்டா நம்ம போறோம் இல்லையா, அது வரைக்குமே இந்த பெரிஸ்டால்சிஸ் அப்படின்ற ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன்ல அது ஸ்டூலா கன்வெர்ட் ஆயிடுச்சு. கன்வெர்ட் ஆனதும் இந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸ் மூலமா அது நெக்ஸ்ட் ரெக்டம்க்கு வருது. இந்த ரெக்டம் அப்படிங்கிறது நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனோட எண்டு இங்க இருக்கு பாருங்க, இதுதான் இந்த ரெக்டம். இந்த ரெக்டம் என்ன பண்ணும், அந்த வந்த அந்த வேஸ்டான ஸ்டூலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸ்டூல் அப்படிங்கிறது மலம், அதான் சொல்றேன், ஸ்டூல்னா மலம். அண்ட் எப்ப அதை வெளியே தள்ளணுமோ அப்ப அது வெளியே தள்ளும். ஸோ அது வரைக்கும் இந்த ரெக்டம்ல ஸ்டூல் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் எப்ப இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் வெளியே போகுதோ அப்ப அது வெளியே தள்ளிடும் பவல் மூமெண்ட்ல. ஸோ இவ்வளவுதான் ஓவராலான டைஜஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஃபுட்டு எப்படி எல்லாம் உள்ள வந்து என்னெல்லாம் நடக்குது, எந்தெந்த என்சைம் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி என்சைம் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணுது, பிரேக் டவுன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சத்தான நியூட்ரிஷன், வைட்டமின் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு மீறி வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போய் அங்க அது சூடா மாதிரி வெளியே போகுது. ஸோ இவ்வளவுதான் டோட்டலான ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன். இப்போ ஃபைனலா அந்த டைஜஸ்டான ஃபுட்டு வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் நம்ம பார்த்தோம் நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே அது வந்து அப்சர்வ் பண்ணிடும் டைஜஸ்ட் பண்ண ஃபுட்ல இருந்து. அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து பாஸ் ஆயிடுமா, பாஸ் ஆகும். அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல இருந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டுக்கு எல்லாமே இந்த நியூட்ரிஷன் வந்து பிரிஞ்சு போயிடும். அண்ட் இந்த பிளட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் சுகர், அமினோ ஆசிட், கிளிசரால், அப்புறம் இந்த விட்டமின், சால்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம லிவருக்கு தான் எடுத்துட்டு போவோம். இந்த லிவர் என்ன பண்ணும்னா அதை வந்த எல்லா இந்த சிம்பிள் சுகர், அமினோ ஆசிட், கிளிசரால் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், தக்க வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி அந்த நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் த பாடிக்கு சப்ளை பண்ணும். எப்பனா நம்ம பாடிக்கு எப்ப அதெல்லாம் தேவைப்படுதோ அப்ப இந்த லிவர் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும், தேவைப்படும் போது ரிலீஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த லிவரோட வேலை. அதனால நம்மளோட பிளட் இது எல்லாத்தையும் கேரி பண்ணி கொண்டு போயிட்டு லிவர்ட்ட நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கும். லிவர் நம்ம பாடி எப்ப கேட்குதோ அப்ப அதை வந்து ரிலீஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த லிம்ப் சிஸ்டம். ஸோ லிம்ப்னு என்னன்னா நிணநீர் தான் லிம்ப், அதாவது அது வந்து ஒரு ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிட்ல பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஆஃப் வெசல்ஸ் எல்லாம் இருக்கும். அது எதை கேரி பண்ணும், ஒயிட் பிளட் செல்ஸை கேரி பண்ணும். அண்ட் அதே மாதிரி லிம்ப் சிஸ்டம்ல லிம்ப் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிட் நிணநீர் வந்து இருக்கும். இது என்ன பண்ணும்னா டோட்டலாவே நம்ம பாடியில இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இதுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணும். அதாவது தேவையில்லாத பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் வந்தா அதுக்கு எதிராக இது எடுத்து போராடுறது தான் இந்த ஒயிட் பிளட் செல்ஸும் இந்த லிம்ப் ஃப்ளூயிடும்.
ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபேட்டி அசிட்ஸ் அண்ட் விட்டமின் இதை ரெண்டையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு வந்து இப்படிதான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து போகுது. ஸோ இவ்வளோதான் டோட்டல் டைஜஷன் ப்ராசஸ். ஓகே வியூவர்ஸ், இவ்வளோதான் டோட்டலாக டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறமா நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.